விதியை வெல்ல முடியுமா? இந்த கதையை கேட்டு பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒரு நாள் ஒரு கிளியை பார்த்து யமராஜா அட்டகஸ்ட்டு சிரிச்சான். அவரோட அந்த சிரிப்பை பார்த்ததும் அந்த கிளிக்கு என்னன்னு சொல்ல தெரியாத ஒரு பயம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சிரிச்சது யமராஜனாச்சே, தன்னோட மரணம் பக்கத்துல வந்துருச்சுன்னு அந்த கிளிக்கு புரிஞ்சிருச்சு. உடனே அந்த கிளி பறவைகளின் ராஜாவான கருடங்கிட்ட போய் சரணடைஞ்சு தன்னை காப்பாத்துன்னு கேட்டுச்சு. நடந்ததெல்லாம் கேட்ட கருடன், பயப்படாது, உன்னை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த கிளியை தன் முதுகலை வச்சு 7 கடல் கடந்து மிகவும் பாதுகாப்பான ஒரு குகையில் அந்த கிளியை கொண்டு போய் வச்சுச்சு. அப்புறம் அந்த கிளியை பார்த்து சொன்னார், கொஞ்ச நாள் இங்கேயே தலைமறைவாக இரு, இங்கே வந்து உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. இதை கேட்ட அந்த கிளியும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நிம்மதியாக இருந்த அந்த கிளியை விட்டுட்டு கருடராஜன் திரும்பி போகிற வழியில் யமராஜனை பார்த்தாரு. பார்த்த உடனே அவர் கேட்டார், நீங்கள் ஏன் அந்த பாவம் கிளியை பார்த்து சிரிச்சிங்க? அது ரொம்ப பயந்து போயிருச்சுன்னு. அதுக்கு யமராஜன் சொன்னார், அந்த கிளியோட மரணம் மிகவும் அருகில், ஆனால் அதோட மரணம் இருக்கிறது 7 கடல் தாண்டி இருக்கிற ஒரு குகையில் இருக்கிற ஒரு பூனையோட வாயில். ஆனால் இந்த சின்ன கிளி எப்படி 7 கடல் தாண்டும் அப்படின்னு நினச்சி தான் சிரிச்சேன்னு. இதை சொல்லிட்டு இருக்கும்போதே யமலோகத்தோட கதவை திறந்து அந்த கிளியோட ஆத்மாவும் அங்கே வந்துருச்சு. கிளியை பார்த்து எதுவுமே புரியாமல் நின்ன கருடங்கிட்ட யமராஜா சொன்னார், 7 கடல் தாண்டி நீங்கள் இந்த கிளியை கொண்டு போய் விட்டது அந்த பூனை இருக்கிற இடத்துல தான். இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது, நடக்க இருக்கிறது நிச்சயமாக நடக்கும். அதையே யோசித்து வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கே இந்த நொடி ரொம்ப சமாதானமாக வாழ முயற்சி பண்ணுங்கள். வாங்க பேசலாம். இது உங்களுக்கான இடம் பின் பேச்சு.